ஹிட்லரோட ஃபாசிசத்தை வீழ்த்தி 2ஆம் உலகப் போரை ஒரு முடிவு கொண்டு வந்தது ஸ்டாலின் தலைமையிலான சோவியத் யூனியன். அது வரைக்கும் பார்த்தோன்னா ஹிட்லர் இராணுவத்தோட பிளிட்ஸ்கிரீக் அந்த மின்னல் வேக தாக்குதலை எந்த ஐரோப்பா நாடுகளாலையும் எதிர்கொள்ள முடியல. வலுவான இராணுவத்தை வச்சுருந்த ஃப்ரான்ஸே 6 வாரங்களில் ஜெர்மன் கிட்ட சரணடைகிறாங்க. அந்தளவு வலுவான ஜெர்மன் இராணுவத்தை வீழ்த்தினது சோவியத் யூனியன். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான காரணம் ஸ்டாலினோட தலைமை. போர்க்கால சூழலில் அரசு நிர்வாகத்தை, இராணுவத்தை, மக்களை எப்படி வழி நடத்தணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர் ஸ்டாலின். போர் தொடக்கத்தில் ஜெர்மன் இராணுவத்தோட பலத்தால் சோவியத் இராணுவம் பின்வாங்குது. அந்த சூழலில் இராணுவத்தை ஒழுங்கமைச்சது, இராணுவத்துக்கு தேவையான வீரர்களை அணிதிரட்டினது, இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி அதை களத்துக்கு அனுப்புறதை திட்டமிட்டது, சரியான நேரத்தில் எதிர்த்தாக்குதலை திட்டமிட்டு வழிநடத்தினது, மக்கள் நம்பிக்கையோடு இருக்கிறதுக்கு தொடர்ச்சியாக அவங்களோட உரையாடி அவங்க மன உறுதியை வலுப்படுத்தினது. இப்படி ஸ்டாலினோட பங்களிப்பு அளப்பரியது. அதில் 2 விஷயத்தை நம்ம குறிப்பாக பார்க்கலாம். மாஸ்கோ நகரம் முற்றுகையிடப்படுது. அதனோட எல்லையில் கடுமையாக சண்டை நடக்குது. தினமும் விமானங்கள் மூலமாக குண்டு வீசப்படுது. இப்போ இந்த சூழலில் அரசோட முக்கியமான அலுவலகங்கள், அதிகாரிகள், போரில் ஈடுபடாத மக்களை மாஸ்கோலேருந்து இன்னொரு நகரத்துக்கு மாற்றணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஸ்டாலினையும் பாதுகாப்பு காரணங்களுக்காக மாஸ்கோலேருந்து வெளியேறணும்னு சொல்கிறாங்க. அதுக்கான வேலைகளும் சோவியத் தலைமை எடுக்குது. ஆனால் ஸ்டாலின் அது உறுதியாக மறுக்கிறார். எக்காரணம் கொண்டும் நான் மாஸ்கோலேருந்து வெளியேற மாட்டேன் அப்படின்னு அறிவிக்கிறார். மாஸ்கோ நகரத்தில் தொடர்ச்சியாக குண்டு வீச்சு நடந்தாலும் ஸ்டாலின் அதற்கு பயப்படாமல் மாஸ்கோ நகரத்திலே தங்கி அவரோட வேலைகளை செஞ்சார். இந்த சூழலில் தான் நவம்பர் 7 வருது. நவம்பர் 7 அன்றைக்கி ரஷ்ய புரட்சியை முன்னிட்டு ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோன்னா அந்த மாஸ்கோவில் ஒரு பரேட் நடக்கும். ஆனால் இந்த வருஷம் ஜெர்மன் இராணுவம் மாஸ்கோவை முற்றுகையிட்டு தொடர்ச்சியாக தாக்குதல் நடக்குது. இந்த சூழலில் பரேடுன்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்றது தான் எல்லாரோட எண்ணமாக இருந்தது. ஆனால் ஸ்டாலின் இந்த பரேடை நடத்தணும்னு முடிவு பண்ணுறாரு. அதற்கான திட்டமிடலில் இறங்குறாரு. திட்டமிட்டபடியே காலையில் 8 மணிக்கு அந்த பரேட் நடக்குது. ஒரு பக்கம் ஜெர்மன் பீரங்கியோட சத்தம், அந்த சத்தத்துக்கிடையே ஸ்டாலின் உரையாற்றுறார். ஸோ அந்த உரை சோவியத் இராணுவ வீரர்களோட மன உறுதியை அதிகரிக்குது. அந்த உறுதியோட அவங்க போர்க்களத்தை நோக்கி போகிறாங்க. இந்த 2 விஷயம் ஸ்டாலினோட தலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றின ஒரு புரிதல் நம்மளுக்கு கொடுக்கும். அப்போ ஸ்டாலினோட தலைமையின் கீழான சோவியத் இராணுவ வீரர்களோட அர்ப்பணிப்பும் தியாகமும் தான் ஹிட்லரோட ஃபாசிசத்தை முடிவு கொண்டு உலக மக்களை காப்பாற்றுச்சு.